ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ பேன் இந்த மாதிரி சூடு ஏறிட்டோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம எடுக்கிற போகிற ஐட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா பார்லி. ஸோ எத்தனை பேருக்கு பார்லி தெரியும் பாருங்கள். நம்மளுக்கு கோதுமை மாதிரியே இருக்கும் குட்டியாக, பட் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் பார்லி. ஸோ இதை வந்து பேனுக்கு ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வயிறு வலி அடிக்கடி வரும் எனக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவோட அம்மா வந்து இந்த பார்லி கஞ்சியை தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து அதை மிக்சியில் போட்டு உடனே நம்மளுக்கு வந்து கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க என்னோடய அம்மா. ஸோ எத்தனை பேர் இது வரைக்கும் பார்லி கஞ்சியை வந்து குடிச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்க? குடிச்சிருந்தாலும் சரி, ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை குடித்தவங்க சொன்னதை கேட்டிருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கைவிடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்ன அந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 hours நம்ம வந்து பார்லியை வந்து சோக் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து எடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து ஹாட் வாட்டரில் வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டாலும் இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து ரெகுலராகவே நான் இதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, லைக் வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரோல் பண்ணும். ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக வேண்டாம், ரெகுலராக நான் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் எப்படி சொல்கிறது, தீயக்கூடாது. ரொம்ப பிளாக் கலராக மாறாமல் லைக் ப்ரௌன் கலராக இந்த ஸ்டேஜ்க்கே போதும். நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுப்புலேயே வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் தீஞ்சிடும். அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இது ஒரு 10 minutes போல் நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிட்டோம். அதுக்கடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸிக்கு மாற்றிக்கலாம், ஜாருக்கு.
ரொம்ப பவுடராக வந்து வேண்டாம், கொஞ்சம் துறையாக இருக்கட்டும். இது எதனா ஒரு ஹேர் கண்டெய்னர் பாக்ஸுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், பவுல் வச்சுக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் இப்போது இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 மந்த் ஆனாலுமே எதுவும் ஆகாது நம்மளுக்கு. ஸோ இது 100 கிராம் போல் நான் எடுத்திருந்தேன். ஸோ இது ஒரு 1 வீக் போல் நம்ம குடிச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ மக்கள்ஸ் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பார்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் குடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன்ஸ் போல் 2 பேர் குடிக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வேக விடலாம். ஸோ கஞ்சி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்க. ஸோ அழகாக வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சனால ஆளுக்கு ஒரு டம்ளர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகிட்டோம். உங்களுக்கே தெரியும். ஸோ மார்க் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நம்ம தண்ணி ஊற்றுனது இந்த லெவலில். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டி இருக்குது.
மாதிரி நல்லா சுண்ட விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சுண்ட விடுங்க. அப்போ தான் அந்த பார்லி வந்து நல்லா குக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து அப்படியே நம்ம இந்த கப்புக்கு மாற்றிடலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா லெமன் பிழிஞ்சிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் போல் ஹனியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணுனாலும் உப்பு ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா சுட சுட குடிக்கிறவங்க வந்து சூடாகவே எடுத்து குடிக்கலாம். இல்லை நான் இவ்வளோ சூடு குடிக்க மாட்டேன், கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணி ஆறுனதுக்கு அடுத்து எடுத்து குடிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக குடிக்கிற ஆள் தாங்க. பிகாஸ் பெங்களூரில் வளர்ந்து நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் இல்லைங்களா. ஸோ அங்கே அந்த கிளைமேட்டுக்கு எது குடித்தாலுமே ரொம்ப சுட சுட குடிச்சு தான் பழக்கம். ஸோ ஆஃப்டர் வேலூருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹாட்னஸ்க்கு ரொம்ப கிளைமேட் சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஆனாலும் நான் வந்து சில்லான் பண்ணி குடிக்கிற பழக்கமே கிடையாது. அப்பயும் அந்த சூடான டெம்பரேச்சர்லேயும் நான் வந்து நல்லா சுட சுட குடிச்சு பழக்கம். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர், நல்லாயிருக்கு. லைக் லெமன் ஃப்ளேவர் அண்ட் ஹனியோட இது எல்லாமே கலந்து சூப்பராக இருக்குது. இது வந்து டேஸ்ட் வைஸ் அப்படின்றத விட உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அண்டு ரெகுலராகவே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்ல ஒரு ட்ரிங்க்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது. அண்ட் வெயிட் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் எப்படி உங்களுக்கு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த லைவில், அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.